ஓபிஎஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டார். இது இப்போ உங்ககிட்ட முதல் தடவையாக சொல்கிறேன். அது அவங்க டிவிக்கோட பேசிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து செங்கோட்டையன் மூலமாக பேசிட்டாங்க. விஜய் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். விஜய் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓபிஎஸ் சேர்த்துக்காரு. விஜய் அவன் ஓபிஎஸ் சேர்த்துக்கு விஜய் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. விஜய் என்ன சொன்னார், முதல்ல எங்களை ஆதரித்து ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க, முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதுக்கப்புறம் அறிக்கை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பேச்சு அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் திமுக ஆப்ஷன் எடுக்கிறார் கையில். அப்படி பார்த்தா இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வராரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்ட்ராங் ஆக மாட்டேன்றார். அதான் பாயிண்ட்டு. அவர் வந்து ஒரு முதல்வர் ஆகிறவர் ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராங் ஆக மாட்டேன்றார். ஏன்னா அந்த ஓட் பேங்க் அவங்களோட போயிடுது. இப்போ சசிகலாவோட ஓட் பேங்க் போகுது, ஓபிஎஸோட கொஞ்சம் ஓட் பேங்க் போகுது, தினகரன் ஓட் பேங்க் அவர் பின்னாடி போதா இல்லையான்றது யோசனையாக இருக்குது. இந்த இடத்துல என் கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி ஒரு அதிமுக ஓட் பேங்க் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் போகிறாருன்னா அந்த ஓட் பேங்க் டிஎம்கே பக்கம் நகருமா, இல்லைனா என்னப்பா இவர் ஏமாத்திட்டாரு நம்ம பரம்பரை அதிமுக நம்ம எடப்பாடி பக்கம் போயில நகருவாங்களா? அப்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, சசிகலா இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. திமுகவுக்கு முகலத்தோர் ஓட்டுன்னு கொஞ்சம் இருக்கும் சார், அது விழதான் செய்யும். விழுந்துட்டு தான் இருக்குது. விழுந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் நம்பி அவங்க பின்னாடி போகிற முகலத்தோர் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே இவர் திமுக போனதை பற்றி ரொம்ப வெறுப்பாக இருந்தாங்கன்னா, ஒரு பாதி பேர் வெறுப்பாக இருக்காங்க, ஒரு பாதி பேர் பரவாயில்ல அவருக்கு வேறு வழி இல்லை, பாவம் அவர் என்னப்பா பண்ணுவார், எடப்பாடியை ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாது அப்படி நினச்சி அவர் பின்னாடி போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு பாதி என்ன பண்ணுவாங்க, சரி சசிகலான்னு வெளியில் தனியாக தானே இருக்காங்க, அவங்க பின்னாடி அசம்பிளாலும் அவங்க பின்னாடி போவாங்க. தினகரன் பின்னாடி போகலான்னு பார்த்தா அவர் ஏற்கனவே எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டார் அவர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்காக நான் வந்து என்டிஏல தான் இருக்கேன், எனக்கு என்டிஏ தான் சீட் கொடுக்கும், நான் வந்து ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்கிறேன். 38 சீட்டுகள் வரைக்கும் பாஜக கேட்டுக்கிட்டு இருக்கு, 38லேருந்து 40 சீட்டுகள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் 40 சீட்டுகள் வரைக்கும் பாஜக அலைன்ஸ், பாஜகவை பிஜேபி ப்ளஸ் டிடிவி ப்ளஸ் ஜிகே வாசன், இது எப்படி அதிமுக அகாமடேட் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக ஈஸியாக அகாமடேட் பண்ணணும். அவங்க அதிமுக பொறுத்த மட்டும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 180 இடங்களில் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க சார். குறைஞ்சபட்சம் 180 இடங்களில் போட்டி போடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 54 இடங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 54 இடங்கள் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. 54 இடங்களில் 40 இடங்கள் கொடுத்துட்டு மீதி 14 இடங்கள் இருக்குல்ல பாமக கொடுக்கணும். பாமகவும் பிளவுபட்டு தானே இருக்குது. அதனால் இங்கே 40ன்றது 40 கொடுக்க மாட்டாங்க, ஒரு 35 36 வரையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாமக ஒரு 16 17 கொடுப்பாங்க. அப்புறம் மீதி கொஞ்சம் இருந்ததுன்னா இவங்க கூட வந்து நிற்கிற புரட்சி பாரதம் எல்லாருமே ரெட்டையில போட்டி போடணும்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 கட்சியை வச்சுருப்பாங்க கையில். அதனால் கொடுக்குறது ஈஸி தான், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏசி சண்முகமும் பாரிவேந்தர் இவங்க எல்லாருமே இந்த வாட்டி நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்க போகிறோன்ற மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அது திமுக அணியிலே அப்படி தானே சார் இருக்குது. மதிமுகன்னு சொல்லுது, நான் தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொல்லுது. அதே மாதிரி தான் அந்த கட்சி அந்த கூட்டணியில் அப்படி தான் சொல்லுவாங்க. பாரிவேந்தரோ மற்றவங்களோ ஏசி சண்முகமும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே தான் டிக்ளேர் பண்ணணும். ஏடிஎம்கே வந்து இல்லைங்க நீங்கள் அங்கே நின்னா வந்து மற்ற கட்சி டிஎம்கே வின் பண்ணிடும், ஆனால் நீங்கள் ரெட்டையிலே நில்லுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க.